Hello everyone and thanks for joining me. நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ணா கடையில பேசுற வசனங்களை பத்தி போடுங்கன்னு. ஸோ இந்த 50 டெய்லி யூசேஜுக்குரிய வீடியோ நம்பர் 10 வந்து நம்ம அன்றாடம் கடையில பயன்படுத்துகின்ற அல்லது பயன்படுத்த வேண்டுமா இருக்கிற phrases and sentences பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ 1 தொடக்கம் 9 வரை பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸை போடுறேன். நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வந்து எப்படி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போதுங்கிறத பற்றின வீடியோவாக தான் இருக்க போதும். ஷாப்பிங் ஃபார் அ ஷர்ட், நம்ம ஒரு துணிக்கடையில் போய் ஒரு ஷர்ட்டை கொள்வனவு செய்யும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய டெய்லி சென்டென்சஸை பற்றியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கொள்வனவு செய்வரும் ஒரு விற்பனை செய்வரும் இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில ஏற்படுகின்ற உரையாடலை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். நான் எவ்வாறு உங்களுக்கு உதவுவது? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஆம், நான் ஒரு சட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன். எஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஷர்ட். எஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஷர்ட். நீங்கள் என்ன அளவு, அதாவது உங்களுடைய அளவு என்னன்னு கேட்கும்போது நம்ம பயன்படுத்துறது வாட் சைஸ் ஆர் யூ? வாட் சைஸ் ஆர் யூ? என்னுடைய அளவு எக்ஸ்ட்ரா லார்ஜ். நம்மளோட ஷர்ட் அளவு வந்து நம்ம மீடியமாக ஸ்மாலான்னு செல்லும் போது நம்ம பயன்படுத்துகிறோம். என்னுடைய அளவு எக்ஸ்ட்ரா லார்ஜ். I am an extra large. நீங்கள் ஸ்மாலாக இருந்தால் I am a small. நீங்கள் ஸ்மாலாக இருந்தால் I am a small என்று சொல்லி நம்மளோட வசனத்தை மாற்றி அமைக்கலாம். இந்த ஒன்றை பற்றி என்ன? துணிகள் நம்ம ஷர்ட்டை கேட்கும்போது நம்ம ஷர்ட்டில் வந்து எடுத்து காட்டி இது பற்றி என்னன்னு how about this one? How about this one? ஆம், இது நல்லது. நான் அணிந்து பார்க்கலாமா? Yes, that's nice. Can I try it on? Yes, that's nice. Can I try it on? நிச்சயமாக அங்கே ஒரு மாற்றும் அறை உள்ளது. Certainly there is the changing room over there. Certainly there is a changing room over there. நன்றி. Thank you. Thank you. இது அளவாக உள்ளதா? How does it fit? How does it fit? இது மிகவும் பெரியது. சிறிய அளவில் உள்ளதா? It's too large. Do you have a smaller size? It's too large. Do you have a smaller size? இதோ. Yes, here you are. Yes, here you are. நன்றி, நான் இதை எடுக்கிறேன். Thank you, I'll have it. Thank you, I'll have it. சரி, நீங்கள் எப்படி கட்டணம் செலுத்த விரும்புறீங்க? Okay, how would you like to pay? Okay, how would you like to pay? நான் காசாக செலுத்துறேன். I will pay by cash. I will pay by cash. வந்ததுக்கு நன்றி. Thanks for coming. Thanks for coming. நன்றி. Thank you. Thank you. இந்த மாதிரி வசனங்களை பயன்படுத்தி நம்ம ஷர்ட் எப்படி கொள்வனவு செய்யுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்ததாக ஷாப்பிங் ஃபார் அ பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ். நம்ம காட்சட்டை வாங்கும்போது எந்த மாதிரியான வசனங்களை பயன்படுத்தலாம்ன்ற பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நான் எவ்வாறு உங்களுக்கு உதவுவது? How may I help you? How may I help you? ஆம், நான் காட்சட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன். Yes, I am looking for a pair of trousers. Yes, I am looking for a pair of trousers. உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும்? What color would you like? What color would you like? கருப்பு நிறம். Black color. Black color. நீங்கள் என்ன அளவு? What size are you? What size are you? எனக்கு தெரியாது. என்னை அளவு செய்ய முடியுமா? அதாவது நம்முடைய சைஸ் என்னன்னு தெரியாத பட்சத்தில் நம்ம கடைக்காரர்கிட்ட இந்த ட்ரௌசர் அளவு என்னென்று செல்லும்போது நம்ம இப்படி பயன்படுத்துவோம். I am not sure. Can you measure me? I am not sure. Can you measure me? நீங்கள் 34 இன்ச். இவைகளை பற்றி என்ன? You are 34. How about these? You are 34. How about these? அவைகள் என்ன பொருள் வகை? What material are they? What material are they? கம்பளி வகை. Wool. Wool. பருத்தி வகைகளில் உள்ளதா? Have you got anything in cotton? Have you got anything in cotton? ஆம், இவைகள். Yes, these.
Yes, these. நான் இவைகளை அணிந்து பார்க்கலாமா? Can I try them on? Can I try them on? நிச்சயமாக அங்கேதான் மாற்றும் அறை. Certainly, there is the fitting room. Certainly, there is the fitting room. இவைகள் கொஞ்சம் நீளமானது. They are little long. They are little long. இது குறுகியது. This is shorter. This is short. நான் இதை எடுக்கிறேன். I'll take this. I'll take this. Okay, next one, a shopping for a TV. So நம்ம டிவியை கொள்வனை செய்யும்போது எந்த மாதிரியான வசனங்களை பயன்படுத்தலாம்ன்ற பற்றி பார்க்க போறோம். காலை வணக்கம், நான் உங்களுக்கு உதவலாமா? Good morning, can I help you? Good morning, can I help you? நானும் அவ்வாறு தான் நினைக்கிறேன். நான் தொலைக்காட்சி ஒன்றை பார்க்கிறேன். I hope so. I am looking for a television. I hope so. I am looking for a television. இந்த வார விசேட விலைக்கழிவில் TV5 உள்ளது. The Toshiba TV5 is on special offer this week. The Toshiba TV5 is on special offer this week. இது எவ்வளவு? How much is it? How much is it? 15,000 ரூபாய் மட்டும். Only 15,000. Only 15,000. இது சற்று விலை உயர்ந்தது. உங்களிடம் விலை குறைந்தது உள்ளதா? It's a little expensive. Do you have a cheaper one? It's a little expensive. Do you have a cheaper one? ஆம், இது 5,000 ரூபாய் மட்டுமே. Yes, this one is only 5,000. Yes, this one is only 5,000. நான் இதை எடுக்கிறேன். I'll take it. I'll take it. ஸோ மேலதிகமாக நம்ம பேசக்கூடிய வசனங்கள் நான் பார்க்க போகிறோம். என்னால் அதை வாங்க முடியாது. I can't afford it. I can't afford it. இது மிகவும் விலை உயர்ந்தது. It costs a fortune. It costs a fortune. நான் காசு செலுத்துறேன். I pay for it. I pay for it. செலவு செய். Spend money. Spend money. So that's all for this video. Thanks for watching. இதே மாதிரியான நிறைய கான்வர்சேஷன் உங்கள் வீடியோ வேண்டாம் நீங்கள் கீழே கமெண்ட்ல தருவீங்க. நான் அதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். So thanks for watching.